ஓம் காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரீக முறையில நாம என்ன பார்க்க போறோம்னா, குலதெய்வத்தை வீட்டுக்கு வரவழைக்கிறதுக்குள்ள மந்திரமும் அதுக்கான முறையும் தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் அது மாதிரி உள்ள முறைகள் நான் நிறைய சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பண்ணி நிறைய பேர் என்ன கோயிலுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க, கோயிலுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே நன்றி சொல்லிக்கிறேன், சந்தோஷம். அப்ப அதுல நான் போன வீடியோல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, அது எழுதி காணிக்கல, யூடியூப்ல எழுதி காணிக்கலங்கிறது தான் ஒரு பிரச்சனை. நான் சொல்லியிருக்கேன் தமிழ் எனக்கு எழுத தெரியாதுன்னு. அப்போ இதுல ஒரு தமிழ் மந்திரம் கூட எழுதித்தான், தமிழ்ல இதுல 3 மந்திரம் வருது, அந்த 3 மந்திரமே எழுதி காணிச்சுதான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். அப்போ உங்களுக்கு எல்லாமே அது சீக்கிரமா புரியறதுக்கு வேண்டியது அப்படி பண்ணியிருக்கு. அப்ப குலதெய்வத்தை வீட்டுக்கு வரவழைக்க நம்ம என்ன பண்ணோம், எந்த முறை பண்ணோங்கிறதான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்ப நம்ம எப்படி இந்த பூஜை முறையை செய்ய போறோம்னா, ஒரு பௌர்ணமிக்கு முன்னாடி உள்ள நாள், இப்ப நாளைக்கு பௌர்ணமின்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த வீட்டை நம்ம சுத்தமா கூட்டி பெருக்கி சாம்பிராணி புகை எல்லாம் போட்டு நல்லபடியா சாம்பிராணி புகை போடணும். ஊதுபத்தி அதெல்லாம் காணிச்சு அந்த வீட்டுல ஒரு ஐஸ்வர்யமா உருவாக்குற மாதிரி நம்ம போட்டுக்கணும். அதே மாதிரி பொடிகள் குப்பை கூட்டி வைக்கிறது அந்த மாதிரி ஒண்ணும் இருக்கக்கூடாது, தூசி ஒண்ணும் இருக்காது. நல்லபடியா கூட்டி பெருகி நல்ல வൃத்தியா இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரூம், பூஜா அறை அது இல்லாதவங்க சின்னதா ஒரு இடம் நல்ல சுத்தமா இருக்கு, அந்த இடத்துல விளக்கு வச்சு நமக்கு ஒரு மாசம் ஜெபம் பண்றதுக்கு ஒரு சௌகரியம் நம்ம அங்க கிரியேட் பண்ணணும். அதுதான் நம்ம முதல் பண்ண போறோம். அப்போ இந்த பௌர்ணமியில அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை எல்லாம் கூட்டு பெருக்கிட்டோம். அந்த பௌர்ணமியில நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு விளக்கு வச்சு, ஒரு குத்து விளக்கு வச்சு அதுக்கு கிழக்கும் மேற்கும் திரி போட்டு நெய் அந்த விளக்குக்கு ஊற்றணும். நெய்யில தான் விளக்கு போடணும், நல்லெண்ணெய் அந்த விளக்கெண்ணெய் அன்னைக்கு வேண்டாம், நெய்யில போட்டுட்டு நம்ம சுத்தபத்தமா கணபதியோட மந்திரம் நம்ம ஆദ്യം ஜெபம் பண்ணணும். ஆദ്യം என்ன மந்திரம் ஜெபம் பண்ணோம்னா, ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரஜோதயாத். இந்த மந்திரத்தை 54 தடவை நீங்க ஜெபம் பண்ணணும். இனி உங்களுக்கு இந்த மந்திரம் எனக்கு புரியல, சொல்ல முடியல, இல்லைன்னா நான் வேற கணபதி மந்திரம் ஜெபிச்சுட்டு வரேன்னா அந்த கணபதி மந்திரம் ஜெபம் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அது இது பண்றதுக்கு கஷ்டம்னு தோணுனா உங்களுக்கு ஓம் கம் கணபதாய நமஹா அந்த மந்திரம் நீங்க சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ இந்த மந்திரத்தை நம்ம 54 தடவை இந்த மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணணும். அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டுல எதனால தெய்வீகமான அந்த குலதெய்வம் நமக்கு வாரதில்லைன்னா, அந்த வீட்டுல நெகட்டிவ் இருக்கு, சிலப்போ செய்வன பிரச்சனையால் இருக்கலாம், சிலப்போ குலதெய்வம் ஏதுன்னு தெரியாத பிரச்சனையால் இருக்கலாம், அதே மாதிரி ஆளுக வழிபடாம, அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ்ஸ் ஏதாவது மைய மாந்திரிகம் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா அந்த இடம் முன்னாடி வேற அதாவது கெட்ட ஏரியா இருக்கலாம். இப்ப நம்ம வீடு வாங்குறதுக்கு முன்னாடி என்னங்கிறது தெரியாது. அப்ப அதெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு கூட தான் இந்த முறை. அப்போ இந்த 54 உரு 12க்கு பிறகு, கணபதியோட 54 12க்கு பிறகு நம்ம இத்திரி பவர்ஃபுல்லான மந்திரம் நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப நம்ம இங்க யூஸ் பண்ற போற பவர்ஃபுல்லான மந்திரம் நரசிம்ஹ மந்திரம் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப இந்த மந்திரத்துக்கு நம்ம இதே நெய் விளக்கு போட்டு அந்த விளக்குக்கு கீழே இருந்து நம்ம ஜெபம் பண்ணணும். கணபதி 54 போட்டீங்க, இனி நீங்க இதை 108 ஜெபம் நீங்க பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணும்போது தெச்சி பூ, அதாவது இட்லி பூனெல்லாம் சொல்லுவீங்க, அப்ப செவந்த பட்டு எடுத்துட்டு இந்த மந்திரம் பண்ணுங்க, ரொம்ப பவரா இருக்கும். செவந்த பொட்டு வைங்க, குங்குமம் வைங்க. இந்த மந்திரம் பண்ணும்போது நமக்கு ஒரு தட்டுல கொஞ்சம் பஸ்மம், அதாவது திருநீர் வச்சு அதுல கற்பூரம் பத்த வச்சுட்டே இருங்க. ஓரோ கற்பூரமா சின்ன சின்ன அள்ளியா இருக்கும் இல்லையா, அத இந்த மந்திரம் கழிவுற வர பத்த வச்சுட்டே இருக்கு. அது பெரிய கற்பூரம் எல்லாம் தேவைப்படாது, கொஞ்சம் கொஞ்சமா பத்த வச்சுட்டு இந்த மந்திரம் ஜெபிச்சுட்டே இருங்க அந்த திருநீர் தட்டுல. அப்போ அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய மந்திரம் என்னன்னா, உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம் சிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யம் நமாமியகம். அதாவது உக்ரமான நரசிம்ஹமூர்த்தி, அதாவது நரசிம்ஹம்னு உங்களுக்கு தெரியுங்களே, சிம்ஹமுகமான நரசிம்ஹமூர்த்தி
இந்த தீய சக்திகள் எல்லாம் அழிக்கணும், மரணம் போலும் இந்த சாமியை கண்டா பயப்படும், அந்த அத்தனையும் பயங்கரமான அந்த தேவதையை நான் கும்பிடுறேன். எங்க வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் யாராவது செய்வன ஏவல் பில்லி அந்த மாதிரி எது பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் போய் நம்ம வீட்டுல நம்ம குலதெய்வம் வரணும், அப்ப எந்த தோஷமும் மாறணுங்கிற அந்த எண்ணத்தில் நீங்க மனசுல நல்லா சாமியை கும்பிட்டு இந்த மந்திரம் நீங்க ஜெபம் பண்ணி வரணும். அப்ப மந்திரம் நான் எழுதி போட்டிருக்கிறேன், இங்கிலீஷ்ல நான் எழுதி போட்டிருக்கிறேன், உங்களுக்கு புரியலன்னு நினைக்காதீங்க. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜனந்தம் சர்வதோமுகம் சிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாமிகம், இதுதான் இந்த மந்திரம். அப்ப இந்த மந்திரம் நீங்க ஜெபம் பண்ணி 108 முறை நீங்க ஜெபம் பண்ணணும். இதை நீங்க ஒரு 7 நாள் பண்ணி வரணும், சரிங்களா? 7 நாள் பண்ணி வந்த பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா அது கூட இன்னொரு குத்து விளக்கு நம்ம போட்டுக்கணும். புதுசாக ஒரு பீடம் வச்சு ஒரு குத்து விளக்கு நீங்க போட்டு அதுல நம்ம குலதெய்வத்தை, இந்த குலதெய்வம் நம்ம இந்த வெளிச்சத்துக்கு வரணுங்கிறதுக்காக மனசுல நல்லா கும்பிட்டு, சிலப்போ உங்களுக்கு குலதெய்வத்துக்கு தெரியலாம், கருப்பசாமியா இருக்கலாம், காளியா இருக்கலாம், புவனேஸ்வரியா இருக்கலாம், வீரபத்ரனா இருக்கலாம், அங்காளம், அப்படி எந்த தேவதை வேணாலும் ஆகட்டும். அந்த தெய்வத்தை நீங்க மனசுல நினைச்சு உங்க முன்னோர்களை தாத்தா அந்த குருக்கன்மார் அவங்களெல்லாம் நினைச்சு அந்த விளக்கை நீங்க பத்த வைக்கணும். அந்த என்ன தடைகள் இருந்தாலும் மாறி விடணும்னு மனசுல எண்ணிக்கொண்டு நீங்க அடுத்து வர ஒரு தமிழ் மந்திரம் நான் இதுல போட்டிருக்கிறேன், அந்த மந்திரத்துக்கு கூட குலதெய்வத்தோடைய பேர் சேர்த்து போடணும். அது நான் கரெக்டா அந்த மந்திரம் போடுறேன், அது பிராக்கெட்ல அந்த குலதெய்வத்தோட பேருன்னு போடும்போது அங்க நீங்க இதை பண்ணி போடுங்க. இது தமிழ் மந்திரம் தான், அது தமிழ்ல ஒரு நண்பர் தான் எனக்கு இந்த மந்திரமே கொடுத்தாரு, அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இங்கிலீஷ்லயும் மலையாளம் சொல்லும்போது புரியுறது இல்லைங்க ஐயா, இது கூட சேர்த்து போடுங்கன்னு அவர் சொன்னாரு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்ப இந்த மந்திரத்தை கூட அது கூட ஆட் பண்ணிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்போ முதல்ல நம்ம 54 உரு கணபதிக்கு போட்டோம், அதுக்கு பிறகு 108 போறோம். அது கழிஞ்சு கரெக்டா 7 நாள் முடிஞ்ச பிறகுதான் நம்ம குலதெய்வத்தோடைய பூஜையை தொடங்குறோம். அதுவரை நம்ம வீடை சுத்தம் பண்றதுக்கு மட்டும்தான் பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம். காலையிலயும் சாயந்தரம் 2 வேளையும் நம்ம மந்திர ஜெபம் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இனி அதுக்கு முடியாதவங்க ஒரு நேரம் மந்திர ஜெபம் பண்ணுங்க. இந்த 108 உக்ரம் வீரங்கிறத நீங்க 1008 பண்ணலாம், அதெல்லாம் சீக்கிரமா போய் பண்ணாதீங்க. அது நம்ம உடம்புக்கு தாங்காது, நல்ல பவர்ஃபுல்லான மந்திரம். அது 108 போதும். அந்த தேவதை நல்ல நம்பிக்கையா பண்ணலாம், உங்களுக்கு 108 போதும். அதே மாதிரி இந்த குலதெய்வத்தோட மந்திரம் நம்ம எவ்வளவு சொல்லணும்னா அதுவும் 108 வச்சு நீங்க ஜெபம் பண்ணி வரணும். அது நம்ம ஒரு 7 நாள் கழிஞ்சு நீங்க ஜெபம் பண்ணும்போது அது ஒரு 21 நாள் ஜெபம் பண்ணனாலே உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் தெரியும். அந்த குலதெய்வத்தோட வரவு அந்த சொப்னத்துல தெரியும் உங்களுக்கு. முதல்ல பண்ணும்போது நல்ல தடங்கள் வரும், பண்ண முடியாது, சிலப்போ தலை வலிக்கிறது வரும், அதே மாதிரி தோள்பட்ட வலிக்கும், ஏதாவது சண்டை சச்சரவுகள் எல்லாம் இதுக்கு வந்துருக்கு. அதெல்லாம் வீட்டுல நெகட்டிவ் இருக்கிறதுக்கு இதுதான். ஏன்னா நம்ம ஒரு ஆளுக்கு எதிரே ஒரு கர்மம் பண்ணும்போது அந்த ஆள் சும்மா இருக்காது. அது மாதிரி இந்த நெகட்டிவ் விரட்டுறதுக்கு நம்ம ஒரு கர்மம் பண்ணும்போது அந்த நெகட்டிவ் நம்மளை விரட்ட பார்க்கும். அப்ப அதுல எல்லாம் நம்ம போகக்கூடாது. நம்ம கண்டிப்பா இது பண்ணியே தீரணுங்கிற ஒரு மனசை முடிவெடுத்து இந்த மந்திர ஜபம் பண்ணணும். அப்படி உங்களுக்கு ஏதாவது தடங்கள் வருது, ஏதாவது பிரச்சனை, தோள்பட்ட வலிக்குது, ஏதாவது நீங்க என்ன செய்ய வேணும்னா அந்த உக்ரம் வீரம் நரசிம்ம மகாவிஷ்ணு ஜலந்தம் அந்த மந்திரம் சொல்லும்போது நான் இந்த கற்பூரம் வைக்க சொல்லியிருந்தேன். அப்ப அந்த கற்பூரம் எடுத்து நீங்க இந்த செவந்த பூ நம்ம அர்ச்சனை போடுவோம் இல்லையா, அந்த பூவையும் கொஞ்சம் எடுத்து ஒரு செம்பில் தண்ணியை கலக்கி இந்த பஸ்மம் அதாவது திருநூறும் அந்த பூவை அதுல போட்டு நல்லா கலக்கி ஒரு செம்பில கலக்கி ஒரு துளசி இலையை ஒரு கொத்து துளசி இலையை பிடுங்கி அதை நம்ம வீட்டுல சும்மா தெளிச்சு விடுறோம். அப்ப அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் மாறிவிடும். கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்ம குடிச்சாலும் தப்பு கிடையாது, ஒரு டீஸ்பூன் குடிச்சாலும் தப்பு கிடையாது, நல்லதான், அந்த நெகட்டிவ் எனர்ஜி போய்விடும். கண்டிப்பாக உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வரும். அப்புறமா அந்த குலதெய்வம் அந்த நீங்க இந்த 41 நாள் பூஜை முடிச்சு இல்லையா 21 நாள் பூஜை முடிச்சுன்னா நீங்க சும்மா இருக்க கூடாது. பின்ன கரெக்டா தெய்வத்துக்கு விளக்கு வச்சு அந்த பேரு நீங்க மந்திரம் ஒன்றும் தெரியலன்னா கூட இப்ப கருப்பசாமின்னா ஓங்காரம் சேர்த்து சொல்றது, ஓம் கருப்பசாமியை நமகா சொல்றது. சிலவங்க சொல்லுவாங்க ஓம் கருப்பசாமியை சுவாகான்னு சொல்லுவாங்க. சுவாகா வேண்டாம், நமகா போதும். சுவாகா எதுக்கு யூஸ் பண்றதுன்னா ஹோமம் பண்ணும்போது ஹோமிக்கும் போதுதான் சுவாகா சேர்த்தணும். நம்ம நமகா சேர்த்து மந்திர ஜபம் பண்ணா போதும். அப்ப இந்த முறையை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட குலதெய்வ கெட்டு விலகிவிடும், உங்க வீட்டில் உள்ள தீய சக்திகளும் மாறிவிடும். இதுக்கு படையல் வைக்கணும் அப்படியெல்லாம் நிர்பந்தம் கிடையாது. இனி படையல் வைக்கணும்னா அந்த குலதெய்வத்தோட பூஜைக்கு நம்ம செய்வோம் இல்லையா, அன்னைக்கு நீங்க ஒரு சக்கரை பொங்கல் வைங்க. அது கணபதி மூர்த்திக்கா இருந்தாலும் பரவாயில்ல, நரசிம்ம மூர்த்திக்கா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க குலதெய்வத்துக்கா இருந்தா ஒரே பாத்திரத்துல ஒரே இலையில போட்டா போதும், சந்தோஷமா அந்த தேவதை ஏத்துக்கும். இந்த மந்திரத்துக்கு ஏற்றம் கூடுதல் நம்பிக்கை தான் பவர். அந்த நம்பிக்கை நீங்க ஏத்தனா போதும், அந்த தெய்வங்கிறது உங்க உடம்பிலேயே அது காணிச்சு தரும். இல்லாம வெளியே தப்பிட்டு போகாதீங்க, அங்க குலதெய்வம் இங்க குலதெய்வம்னு அந்த போய் அந்த ஏன்னா சொல்ல வரேன்னா
நிறைய பேரு நம்ம குலதெய்வம் வரலன்னு சொல்லி ஒருவாடு கோயில் குளமா அழைப்பாங்க, குலதெய்வ பூஜையும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, இந்த குலதெய்வம் நான் இந்த குலதெய்வ பூஜை பண்ணிட்டு எனக்கு சரியான குணம் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம குலதெய்வத்தோட கெட்டு விலகிருச்சுன்னா அப்புறமா நம்ம அந்த தேவதையை நம்ம வீட்டுல வச்சு அதை பெருசாக்கிட்டே இருக்கணும் பூஜை பண்ணிட்டு. அதுதான் நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. அப்ப ஒரு குலதெய்வத்தோட கெட்டு அழிச்சு குலதெய்வ தேவை வந்தாச்சுன்னா அந்த குலதெய்வத்துக்கு அப்புறமா வெளிச்சம், அதாவது விளக்கு போட்டு நல்லபடியா பூஜை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். சரிங்களா? ரொம்ப நன்றி. ஏதாவது சந்தேகம் இருந்தா இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் திறக்க முடிஞ்சு நான் அதுக்குள்ள பதில் நான் கொடுப்பேன். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பதிப்புல நாம பார்ப்போம்.